எக்ஸாக்டாக 6 years பிஃபோர் லீவ் டே 2020, ரைட் பிஃபோர் கோவிட். ரூம்லேருந்து செல்ஃபி எடுத்து கிளம்பியாச்சு. அப்போ நான் பேர்த்தில் இருந்தேன். பேர்த்லேருந்து ராட்னஸ் ஐலண்டுக்குலாம் ஸ்கை டைவிங் புக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஃபெரியில் தான் போக முடியும். ஃபெரி டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால் பார்க்குற இடத்துலலாம் செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் அதை பண்ண போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அதை பற்றி நான் பேசலை. ஸ்கை டைவிங் முடிச்சுட்டு உயிரோட இருந்தால் சொல்லிக்கலான்ற கான்செப்டில் விட்டுட்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் நேராக அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக நான் புக் பண்ணியிருந்த அந்த ஸ்கை டைவிங் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ அங்கே வெளியே இருந்த அந்த செசன் கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அட் அ டைமில் 8 to 10 people இருக்கலாம், அதாவது இன்க்ளூடிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ உள்ளே போனதும் நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெத் இன்சூரன்ஸ் சைன் பண்ண சொன்னாங்க. அதாவது இறந்து போயிட்டா நம்ம கரன்சி ரேட்டுக்கு அபவ் 35 to 40 lakhs அண்ட் அதர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்த பயத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் நான் யார்கிட்டையாவது வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிட்டேன், மேலேருந்து குதிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து நான் மாறவே இல்லை. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே நான் சுற்றிட்டே இருந்தேன். இன்ஸ்ட்ரக்டர் வேறு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். எனக்கு பயம் தெரியக்கூடாதுன்னு சேரப் பண்ணிட்டே இருந்தார். பட் நான் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ கீழே வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போகிறோம், நல்ல வியூ. பட் அந்த வியூவை விட எப்படி இதை நம்ம மேலே வந்து குதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ 15,000 feet மேலே கேரவன் அந்த ஏர்க்ராஃப்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேரே ஆகலை. அதாவது நாம் தான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வெளியே போடணுன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரில. பட் நான் அதுக்கு மென்டலாக ப்ரிப்பேரே ஆகலை. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஹோ நோ இல்லை ஹாஹா மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் காலை கீழே போட்டேன். பட் கீழே பார்க்கவே இல்லை, மேலே தான் பார்த்துருப்பேன். அதான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலாக அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் என்னை புஷ் பண்ணி கீழே தள்ளுவார். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நோ வேர்ட்ஸ். அது ஒரு பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அந்த ஜம்ப்லேருந்து பேராஷூட் போகிற வரைக்கும் தான் அந்த ஒரு மொமெண்டம் நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பறக்கிறோம், அதை தாண்டி மேலேருந்து ஒரு வியூ நம்ம இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஏரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்மூத் லேண்டிங் தான். பேராஷூட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் லேண்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். பட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அதனால் அந்த டேக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக முடிஞ்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது, நம்ம எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறோமோ அதை ஃபேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா வெறும் ஆங்ஸைட்டியும் அட்ரினலின் ரஷ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணவே முடியாது. ஸோ ஃபேஸ் த ஃபியர் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கிட்டேன்.